அனைத்து எம்பிக்களுக்கான கூட்டம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பத்தியான பேசுறதுக்கான விஷயம். நம்ம டீலிமிட்டேஷன் பத்தி. கடந்த காலங்கள்ல திமுகவே இந்த மாரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்த அவங்க கூட்டியிருக்கிறாங்க. அது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்புல நம்மளும் போய் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில நம்ம ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான இந் இந்த பிரச்சனைய பத்தி பேசுறப்ப, தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்ம இந்த ஒரு மாநில உரிமை சார்ந்த விஷயத்தில அனைத்து கட்சிகளும் ஒரே அணியில இருக்கணுங்கிறத தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க வராம இருக்கிறது அவங்கள பத்திய அவங்களே மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். அது எப்படி திசை திருப்புறதா இருக்கு? இப்போ வந்து இல்ல 2மே முக்கியமான விஷயம் தான். நம்ம ஒண்ண மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. 2மே முக்கியமான விஷயம் தான். 2மே மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம் தான். காவிரி விஷயத்திலயும் நம்ம அரசு தெளிவான முடிவோட தான் இருக்கு. நம்ம அனைத்து சட்டமன்றத்திலேயும் நம்ம தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். மேகதாது விஷயமாக அனைத்து கட்சியிலும் நம்ம பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில. அடுத்து இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுல இப்ப டீலிமிட்டேஷன் விஷயமா நம்ம ஒன்றிய அரசு ஒரு பில்ல கொண்டு வரங்கிறப்ப, அந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ப்ரிப்பேர்டா ஒரே அணியில இருக்கிறது தான் நம்ம அவசியம். அததான் நம்ம தமிழக மக்களும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா இல்ல எப்படி திசை திருப்ப முடியும் நம்ம? இது ஒரு காவிரி விஷயம் ஒரு கண்ணுனா, அது டீலிமிட்டேஷன் இன்னொரு கண்ணு தான். அது எப்படி ஒரு கண்ண நம்ம பார்க்குறப்ப இன்னொரு கண்ண நம்ம புறக்கணிக்கிறது ஆகாது. கண்டிப்பா. அதாவது தாவேக அரசுக்கு என்ன தயக்கம்? அதாவது மேகதாது விவகாரத்துல பேசிட்டோமே. நிறைய வாட்டி அதையே பேசிட்டோம். தயக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை தயக்கமும் இல்லை, பயமும் இல்லை அனைத்து கட்சி கூட்டுறதுல. இது ஒரு வாய்ப்பு தான். பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயமாவும் காவிரி விஷயமாவும் ஏற்கனவே நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஏற்கனவே அதை இப்போ நிறைய பேசிட்டோம். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதை பற்றி நம்ம பேசியிருக்காங்க. அதை உரிய வாய்ப்பு நம்ம சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ரெட்பேராக அதை பற்றி பேசிட்டோம். அதுதான் கடந்த காலங்களில் டீலிமிட்டேஷனை அதிகமாக எதிர்த்த திமுக இப்போ சமீப காலமாக ஆட்சி மாற்ற பின்பு அதை பற்றி பெரிய அளவில் பேசாமல் இருக்காங்க. இன்னுமே அது பாராளுமன்றத்தில் நடக்குமா, அமல்படுத்தணும்னு தெரியாது. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளோ அவசரப்படணும் தமிழக அரசு இந்த அனைத்து கூட்டத்திற்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அப்போ இப்போ இந்த 2026ல் இதை பற்றி நடக்கிற அவசரம்னா போன வருஷம் நடந்தது. அது எப்படி நம்ம சொல்லுவோம்? போன வருஷமே கொண்டு வந்தாங்கல்ல, திமுக கொண்டு வந்தாங்களா? அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இல்லை நாம் என்ன சொல்லணும்னா, போன வருஷம் திமுக கொண்டு வந்த அனைத்து கட்சி கூட்டத்தும் அதுவும் சரியான விஷயம்தான். இப்பொழுதும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டமும் சரியானது தான், அவசியமானது தான். இந்த விஷயத்துல திமுக ஒரு சாப்பிட்டு காரணம் இருக்கு. தொகுதி மறுவரை விஷயத்துல ஒரு இல்லை, அது என்னன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா, திமுக பல்வேறு காரணங்களால் இந்த ஒன்றியத்தில் ஆளும் அரசோட பணிஞ்சு போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அவங்க ஒவ்வொரு அமைச்சர் மீதையும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது வந்து அவங்க காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க எப்பொழுது காங்கிரஸ் வெளியே வந்ததோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். காங்கிரஸ் வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு நல்ல காரணம். அது உண்மையிலே அவங்க உள்ளுக்குள்ளே அவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எப்போ பிஜேபி பக்கம் போகலாம் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக, அவங்க மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுలను தப்பிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அவங்க பார்ப்பாங்க. இல்லை, சட்ட மெமரி வந்து கையில் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்படுறாங்க? அதான் இப்போ அவசரம்னா கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, சட்டங்கள் கையில கிடைக்கல, அது நிறைவேற்றுவாங்க அதிகபூர்வமா தெரியல. அதுக்கு முன்னாடி தமிழக அரசு அவசரப்படுறாங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சரி, இப்போ அவசரம்னா போன வருஷம் நடந்தது என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ ஏன் அந்த கேள்வி கேட்கல? அப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து. இப்போ போன வருஷம் மட்டும் எதுக்கு நம்ம நடத்தணும்ல? அப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்ந்த நம்ம அமைச்சர் போனாங்கல்ல, நம்ம பொதுச் செயலாளர் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல. அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் காரணங்கள்லாம் நம்ம தவிர்த்துட்டு மாநில உரிமையில் சார்ந்த விஷயத்தில் அனைத்து கட்சியும் ஒரே அணியில் இருக்கணும்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இல்லை கூட்டம் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேசிட்டோம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பையில் சொன்னார்ல, அவர் கர்நாடகா செல்ல விரும்பினார். ஆக்சுவலாக எந்த விஷயத்திலையும் பேசி தீர்க்க முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் நம்ம பண்ண முடியலையே ஒழிய, அந்த டைம் லாஜிஸ்டிக்ஸ் விஷயமால தான் பண்ண முடியலையே ஒழிய பேசக்கூடாது அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ இந்த பருவ காலம் தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனைத்து இணை இயக்குநர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து அந்த இணை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே மாநிலத்திலேருந்து அனைத்து மாவட்டத்திலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய நம்ம ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடந்தது. அதுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கலந்துக்கிட்டோம். அதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பேசியிருக்கோம். கண்டிப்பாக அரசு தயாராக இருக்கிறது.
சொல்லுங்க. சென்னையில வந்து கடந்த ஆட்சி காலத்துல முலைநீர் வடிகால் பணிகள் வந்து துவங்கப்பட்டு 90% மேல முடிவடைஞ்சுன்னு சொல்லிட்டே வந்தாங்க. 90 சென்னையில வந்து எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு அது வந்து இல்ல அது நம்ம 95 60 70 அந்த பர்சன்டேஜ் மாறிட்டே இருக்கு. 90 வந்துருச்சா? ஆமாஸ்ல 60 70 90 அந்த மாதிரி இப்போ வர இருந்த பெரும்புலைக்கு ஏன்னா நம்ம சென்னையில வந்து ஒரு மழை இருந்துச்சுன்னா எதிர்கொள்வதற்கான அந்த பணிகள் வந்து முடிஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல பணி நடந்துட்டு தான் இருக்கு. அது கடந்த ஆட்சியில் எப்படி என்ன ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. திட்டமிடாத பிளானிங். ஒரு பிளான் பண்ணாம சிட்டி வளர்ச்சி அடைஞ்சது தான் உண்மை. உங்களுக்கு எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 60 ஆண்டுகள்ல எந்தவித திட்டமிடலுமே இல்ல. பார்த்தீங்கன்னா, அப்படியே நெறைய இடங்கள்ல நீர்நிலைகள்ல நம்ம அப்ரூவல் குடுத்துருக்குறோம். லோ லேயிங் நம்ம நம்ம இருக்கிற இடத்துல தண்ணியே வரல. தண்ணி இருக்கிற ஏரியால தான் நம்ம வீடு கட்டியிருக்கிறோம். அந்த மாரி தான் ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. இத நம்ம சரி செய்யணும்னா ஒரு நீண்ட கால திட்டம் தேவை. ஒரு மாஸ்டர் பிளான் கண்டிப்பா தேவை. சென்னைக்குன்னு ஒரு விஷன் தேவை. விஷன் டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒண்ணே ஒண்ணு விஷயம் சொல்றேன். இதுல வந்து எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் தான் இருக்கு. வேற எந்தவித நோக்கமும் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாரி ஒரு எந்த திட்டம் இந்த திட்டம் மட்டும் இல்ல. ஒரு மழைநீர் வடிகால் திட்டமா இருந்தாலும் சரி, அதில எந்த அளவுக்கு பார்ட்டி ஃபண்ட் போணுங்கிறது தான் மெயின் எய்மா இருக்கும். அந்த மாரிலாம் இல்லாம, அது எந்த திட்டத்திற்கான எவ்வளோ நிதி ஒதுக்கீடு நம்ம பண்றோமோ, அது முழுதும் அந்த பணிக்காக செலவிடப்படும். அந்த நோக்கம் எங்களுக்கு சரியா இருக்கு. கண்டிப்பாக பாருங்க. ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பா தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேல ஒரு தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது சார். ராணிப்பேட்டை தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல டிஜிபி ஆபீஸ்ல இருந்து கமிஷனர் ஆபீஸ் வேற அந்த அந்த கபில் அவர்கள் இல்ல அது அவர் விளக்கம் கொடுத்துட்டாருங்க. சும்மா அதை போய் ஒரு சின்ன விஷயத்த நீங்க போய் ஊதி பெருசுப்படுத்த சுகாதாரத்துறை வந்து ஒரு பெரிய தொகையா இருக்கு. ஸோ என்ன மாதிரி எதிர்பார்க்கணும், என்ன மாதிரி இருக்கு நினைக்கிறேன். சுகாதாரத்துறைக்கான மானிய கோரிக்கை வந்து 17ஆம் தேதி இருக்கு. கண்டிப்பாக நிறைய அறிவிப்புகளை நம்ம பிளான் பண்றோம். முதலமைச்சர் அவர்களோட அறிவுறுத்தின் பேரில் மருத்துவத்துறையை மேலும் மேம்படுத்தணும். அனைத்து மக்களுக்கும் ஒரு தரமான மருத்துவ சிகிச்சை அளிக்கணுங்கிறது ஒரு நோக்கமா இருக்கு. கண்டிப்பாக நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக இருக்கு. தெரியாத தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிற 3 கோரிக்கை விதிச்சு. ஸோ இது வந்து எப்பத்தி ஆளை வந்து வந்து ரத்து செய்யணும். செமீர் ஆஃபீஸர் நர்சிங் ஆஃபீஸர் பேர் மாற்றம் சொல்லி கோரிக்கை வச்சு. இல்லை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோட முக்கியமான கோரிக்கை அவங்க பணி டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பணி இது டைம் ஸ்கேலில் கொண்டு வரணுங்கிறது அவங்களுடைய இதாக இருக்குது. நம்ம பேசிட்டு கண்டிப்பாக இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முதலமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவரும் கண்டிப்பாக இப்போ கனிவான முறையில் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பெற்று தருகிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.